அழகான, உறுதியான, எதையும் சாதிக்க நினைக்கக்கூடிய, பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ரிஷபம் தான் அந்த அளவுக்கு மிக சிறப்பானது. அது ஒரு ஸ்திர அமைப்பு, அதாவது நிலையான அமைப்பு உடையது. பஞ்சபூதங்களை நிலம் என்று சொல்லக்கூடியது அந்த ரிஷபம் தான். தாயுள்ளம் கொண்ட சந்திரன் அந்த ரிஷபத்தில் தான் உச்சமாக இருப்பான். ஏன்னா அந்த சந்திரன் வேறு எந்த ராசியிலும் போக முடியாது, அந்த ரிஷபத்தில் தான் இருக்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிஷபம் தான் அழகானது, பொறுமையானது, நிலையானது, அன்பை செலுத்தக்கூடியது அந்த ரிஷபம் மட்டும்தான். அங்கே தான் அந்த சந்திரன் உச்சமாகி இருக்க முடியும். சந்திரன் ஒரு தாய் குணம் கொண்டவன். அப்போது அந்த சுக்கிரனுடைய அழகு எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு மற்றவர்களால் பார்த்தவுடன் கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அழகாக பேசுவார்கள், அழகாக பார்ப்பார்கள், தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள். தன்னுடைய அழகை மட்டும் கல்ல, தன்னுடைய குணத்தையும் பொறுமையாக சாதிப்பார்கள். இதே மேசமாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன் நேற்று. அதாவது அவசரப்படுவார்கள், வேகப்படுவார்கள். அதனால தான் அங்கே சூரியன் உச்சமாகறான் மேசத்தில். இங்கே நிதானமாக செயல்படுவதால் சந்திரன் உச்சமாகறான். இந்த ரிஷபத்தில் நல்ல கிரகங்கள் அமர்ந்தால் நல்ல பலனை தான் தருவான். சார், இந்த சுக்கிரன் வீட்டில், அதாவது ரிஷபத்தில் குரு அமர்ந்தால் கெடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரிஷபமே ஒரு நிலையான, பொறுமையான, அமைதியான, உறுதியான அமைப்புடையது அந்த ரிஷபம். அதில் குரு உட்கார்ந்தால் அவனுடைய நல்ல எண்ணங்கள் உறுதியாக இருக்கும். அந்த குரு என்ன செய்வானா, தன் செயலை உறுதியாக, நிதானமாக கடைப்பிடிப்பான். அதுதான் முக்கியம். ரிஷபத்தை ஒரு கணக்கில் வச்சுக்கணும். அது சுக்கிரன் வீடு, அதனால் குரு வந்தால் கெடுத்துவிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கணக்கு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துடும். சுக்கிரன் வீட்டில் குரு வந்தால் கெடுத்துருவோம், அது பகை வீடு, அதெல்லாம் அடுத்த கதை. இது என்ன அமைப்புனா, உறுதியானவன், நிலையானவன். அவன் வீட்டில் குரு உட்காந்தானா நிலையான, அழகான, ஒரு உறுதியான தன்மையை கொண்டு வந்திருப்பான் குரு. இந்த ரிஷபம் 1, 5, 9 அமர்ந்தால் நல்ல பாக்கியம் பெற்றவர்கள் தான். ரிஷபம் அப்படி அமைஞ்சாலே நல்ல பாக்கியம்தான். அதில் நல்ல கிரகங்கள் இருந்தால் மேலும் பாக்கியம், சூப்பர் பாக்கியம். அந்த ரிஷபத்தை எப்போதுமே ஹைலைட்டாக தான் கொண்டு போகணும். ஒருத்தங்களை அடையாளம் சொல்ல போகிறீங்கன்னா டக்குன்னு அந்த முகம்தான் ஞாபகம் வரும். அந்த முகம்தான் இந்த ரிஷபம். ஒருத்தங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரணும், உடனே உறுதியான அமைப்பு வேணும் அப்படின்னா முகம்தான். அவன் பேசுகிறது, அவன் சொல்கிற வாக்குகள் எல்லாமே அந்த சுக்கிரன்லேருந்து வெளியே வரும். அதெல்லாம் வெளியே அழகாக இருக்கும். மனதில் ஒரு இன்பத்தை தூண்டிவிடும். அதனால் ரிஷபம் ஒரு நல்ல பாவகத்தை சார்ந்தவன். அங்கு சனி அமர்ந்தால் கூட பழங்கால சிந்தனைகளை, பழமையான கலை உணர்வை கொண்டு வருவான். ஏன்னா ரிஷபம் நல்ல கலை உணர்வுக்கு உள்ளவன் அல்லவா.